2665 பொதுக்குழு உறுப்பினர்களாலும் 2,16,00,000 கழகத்தினுடைய தொண்டர்களாலும் ஒருமனதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் என்பது கழக தொண்டர்கள் அறிவார்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் அறிவார்கள், தமிழக மக்கள் அறிவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு அவர் அளித்த பேட்டியில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். உண்மைக்கு மாறாக சொல்லியிருக்கிறார். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சித்தார் என்ற ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். இது முற்றிலும் தவறான தகவல். எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த தகவலை தவறான முறையில் மக்கள் மத்தியிலே தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு தொடர்பு வைத்துக்கொண்டு அவர்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளரத்திலே வந்து சொல்லுகிறார். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணையோடு ஆட்சி அமைக்க ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதன் பிறகு மீண்டும் வந்து மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொண்டு வந்தார். தொல் திருமாவளவன் முதலமைச்சராவதில் எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார். சமூகத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதற்கு நான் ஆதரவு தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மரியாதைக்குரிய திரு சி.வி. சண்முகம், மரியாதைக்குரிய திரு எஸ்.பி. வேலுமணி, மரியாதைக்குரிய திரு விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வந்து கேட்டபொழுது அவரிடத்திலே கேட்டார், திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. அவர் யாருடைய ஆதரவோடு முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் என்று கேட்டபொழுது அவர்கள்தான் திமுகவினுடைய ஆதரவோடு பதவியேற்க உள்ளார் என்று சொன்னவர்கள்தான் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி. விஜயபாஸ்கர், திரு காமராஜ் போன்றவர்கள். அதற்கான எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய ஆதரவோடு தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பதவியிலே அமர்ந்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே இது போன்ற தவறான தகவலை மக்கள் மத்தியிலே, கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே தொடர்ந்து அவர்கள் பரப்பிக் கொண்டிருப்பதை தயவு செய்து இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும்.